ரெண்டு விஷயம் பேசலாம் இன்றைக்கி. ஒன், ரிஷப் பந்த் ட்ரேடட் டு டிசி. ஐ திங்க் இது ரொம்ப நல்ல முடிவு. ரிஷப் பந்த் கேப்டன்சியை விட்டு பழைய ரிஷப் பந்தாக ஃபியர்லெஸ் ஆட விட்டா டெஃபினட்டாக 2027 வில் பி சக்ஸஸ்ஃபுல் ஐபிஎல் ரிஷப். எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. கேப்டன்சி மேபி அக்சர்லேருந்து கேஎல் ராகுல் கொடுப்பாங்கன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். மறுபக்கம் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் வந்தீங்கன்னா வைபவ் சூரியவன்ஷி ஸ்குவாடில் இருக்கான். T20 சீரீஸ் அயர்லாண்ட் இங்கிலாந்து. எனக்கு தெரிஞ்சு ஹி ஹேஸ் டு வெயிட் இஸ் டைம். ஃபெனாமினல் பிளேயர், இல்லை டவுட்டே இல்லை. ப்ராடிஜி, பட் எஸ்டாப்ளிஷ்டாக சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன் இருக்கும்போது அவங்க யாரையா ட்ராப் பண்ணி இவருக்கு சான்ஸ் கொடுக்கறது நியாயம் கிடையாது. மேபி இங்கிலாண்டில் சீரீஸ் டிசைட் ஆகிடுச்சு. இதர்வே இந்தியா வின்னோ லாஸோ ஒரு டெபு கிடைக்கும். டெஃபினட்டாக ஒரு டெபு கிடைக்கும். அயர்லாந்து சீரீஸில் கிடைக்காது, பட் இங்கிலாண்டில் கிடைக்கும்னு தோணுது. பட் எனிவே ஃபென்டாஸ்டிக் டு சி சச் எக்ஸைட்டிங் டேலண்ட் உள்ளே வருது. அண்ட் ஒரு ஜென்ரேஷனல் கிரிக்கெட்டர் தான். இதே மாதிரி ஜென்ரேஷனல் கிரிக்கெட்டர் யசஸ்வி ஜெய்ஸ்வால் அவர் வெளில உட்காந்து வச்சுருக்காங்க. அவரோட ஸ்டேட்டஸ் பற்றியும் கூடிய சீக்கிரம் முடிவு எடுக்கணும். ஏன்னா ரோஹித் சர்மாவுக்கும் வயசாகிட்டு இருக்குது. நிறைய நடக்குது. நம்ம அடுத்த எபிசோடில் அதை பற்றி பேசுவோம். தேங்க்யூ.